கேளுங்க, டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இவ்வளோ பேசுனாரு டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணாம, இப்போ ஏன் அவர் பேசல? நீங்களே சொல்லுங்க. இவ்வளோ பேசுனாரு, எத்தனை பேர் சப்போர்ட் நிற்கிறாங்க? ஏன் இவ்வளோ பேசுனாரு? யாரா கேளுங்க, கேமராவில் பாருங்க. எல்லாம் என்னென்ன ஓகே நான் கம்முன்னு தான் நின்றுந்தேன். இப்போ மட்டும் ஏன் கேட்கல? இப்போ மட்டும் ஏன் கேட்கல? எனக்கு மட்டும் இப்போ 18 வயசு இருந்தால் கன்ஃபார்மாக விஜய் தான் நான் ஓட்டு போடுவேன். இவங்க சொல்கிறாங்க இந்த மாரிலாம் பண்ணோம், விஜய் நிக்கூட சொன்னா அவன் எதுக்குண்ணா? அவன் வேணான்னா சொல்லிட்டு போங்கண்ணா. அவன் காசுலாம் வேஸ்ட் பண்ணாதீங்கண்ணா. பாவனா அவரா எத்தனோ பத்துல நச்சுக்கிறாரு. ஏன் இப்ப வந்துக்கிறாரு? சரி நம்மளுக்கும் ஒரு சப்போர்ட் வரணும்னா வந்துக்கிறாரு. அநியாயமெல்லாம் சொல்லக்கூடாது. சரி என்ன கொள்ளையடிக்க தான் வந்துக்கிறாரு நீ சொல்றாங்க. நாங்க ஒன்னும் ஃப்ரீ பஸ் விடுங்க பெண்களுக்குன்னு விடுங்கன்னு சொல்லவே இல்லை. பெண்கள் கூடலன்னு சொல்ல இத்தனை பாலியல் வல்பனை நினைச்சா யாருக்கு சப்போர்ட் பண்ணா? யார் சப்போர்ட் பண்ணா? அங்க கேளுங்க. எத்தனை பேர் வந்து பெண் கேளுங்க. தலைவர் வந்து டிஎம்கே தானே நான் சொல்றேன். எங்க அப்பா டிஎம்கே தான். நான் சொல்றேன் இருங்க. நாங்க ஒன்றும் ஃப்ரீ பஸ் விடணும்னு கேட்கல. அன்னைக்கு தான் ஃப்ரீ பஸ்ல போனேன் எங்க அக்கா கூட. கேட்கறான் ஒரு கண்டக்டரே கேட்கறான் ஃப்ரீ பஸ்ல வத்துக்கலன்னா மயிருக்கு அசிங்கமா கேட்கறான். அப்ப நாங்களும் ஃப்ரீ பஸ் விட சொன்னோம். காசு இல்லாமலே அவர் சொல்றோம். காசு இருந்து தானே சொல்றோம். நாங்க ஒன்றும் போய் கெஞ்சல ஃப்ரீ பஸ் விடுங்க இரு பஸ் விடுங்கன்ட்டுலாம். எங்களுக்கும் கையில் காசு இருக்குண்ணா. பால்நூர் இத்தனை பால்நூர் வந்துச்சு. யாருன்னா ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணாங்களா? அவன் என்ன சொல்றான்னா பேட்டியில் தான் சொல்றாரு. இனியாயமெல்லாம் போய் சொல்லக்கூடாதுண்ணா. சரி நீங்கள் சொல்றீங்க டிஎம்கே கட்சிக்கார் தான் எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் அப்பா டிஎம்கே தான் ஃபுல்லாக. ஆனால் நாங்கள் அப்பாவுக்குலாம் சப்போர்ட் பண்ணல. எனக்கு இது இருக்குது நான் அதான் சொல்கிறேன். இவ்வளோ பேசுனாரு. நான் பேசும்போது மட்டும் ஏன் போனார் கேளுங்க. இதான் ரூல்ஸ். நான் ஒத்தாலாம் வந்தால் எனக்கு இது வரும்னு சொல்லிதான் நான் பயந்து நின்றுந்தேன். இப்போ எங்கள் கட்சிக்கார் ஒருத்தன் வந்துக்கிறாரு. இப்போ பேச சொல்கிறேன் பேச சொல்லுங்க. எவ்வளோண்ணா கம்முன்னு இருக்கணும்? கேளுண்ணா எவ்வளோண்ணா கம்முன்னு இருக்கணும்? சும்மா சொல்லணும். ஒரு வாட்டி கேட்கலாம் அசிங்கமா. எவ்வளோ கேட்கணும்? நாங்களும் விஜய் ரசிகன் தானே. எத்தனை பேர் வேணா நிற்க சொல்லு. விஜய் ரசிகன் வந்து நிற்க பின்னாடி நிற்க சொல்லு. எத்தனை பேர் வருவாங்க? சரி அவங்க ரசிகன் எல்லாருமே அவர் சொல்லு. 1-2 பேர் தான் வருவாங்க. அநியாயமெல்லாம் போய் சொல்லக்கூடாதுண்ணா. அவரு சப்போர்ட் பண்ணா சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. இவ்வளோ இப்போங்க கேமரா திருப்புங்க திருப்புங்க. இவ்வளோ பேசினாரு அசிங்கமா வாயில தான் வந்து. இவ்வளோ பேசினாரு ஒயிட் கலர் சட்டை பண்ணிக்கிறாரு. அவரு வந்து அவரு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இப்போ மட்டும் என்ன பண்ணாரு? இப்போ இவ்வளோ நல்லா பேசினாரு ஏன் போனாரு? நான் ஒருத்தவங்க ஏறி வந்தா ஒருத்தவங்க பதுங்குவாங்கண்ணா. இதான ரூல்ஸு. சட்டம் பேசும் தான் செய்யும். நாங்கள் எதுவுமே நீங்கள் கொடுங்கன்னு கேட்கல. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த பொண்ணுங்களுக்கு காசு தாங்க 2000 கொடுங்க 5000 கொடுங்க நாங்கள் கேட்கல. அவர் தான் போடுறாரு. நாங்கள் 2000 தான் போடுவாங்கன்னு நினச்சோம். எதுக்கு 5000 போடுறாரு? எலெக்ஷனில் எங்களுக்கு ஓட்டு போனா அதான். இப்போ ஃபோனில் பாருங்க, இன்ஸ்டாவில் பாருங்க. நீ விஜய் சொன்னார் பேர் இந்த அரசியலில் எல்லா கொடுத்தாலும் வாங்கி வைங்க, ஓட்டு எங்களுக்கு போடுங்கன்னு கேட்டுக்கோங்க. நான் இப்போ பேசுனால வந்து பேச சொல்லணும். பேச சொல்லணும். எடுத்தாங்க விசில் நாங்க விசில் அடிப்போம். வெற்றி காட்டுவோம் பாருங்க. இப்ப நான் பேசுறேன் ஏன் போனாங்க? சரி இவ்வளவு சப்போர்ட் பண்றாரு. இத்தனை எலெக்ஷன்ல இவ்வளவு போறாங்க. எப்பயுமே டிஎம்கே ஏன் சொல்றாரு? 2500 தான் சொல்லியிருந்தாங்க. ஏன் ஓட்டுக்காக தான் அவங்களாம் கொடுக்குறாங்க. நான் மறுமணிக்கு அதான் சொல்லுவேன். கோயம்பேட்டில் தான் இருப்போம். வந்து நான் என்ன பண்ணுங்க. இப்போ இவ்வளோ நேரம் மூச்சு முடுக்க பேசினாரு. எதுக்கு ஒன்னாரு? இவ்வளோ நேரம் பேசினா நாங்கள் டிவிகே கட்சியிலேருந்து வந்தனால தானே போறாரு. எங்கள் வீட்டில் 6 பேர் இருக்கிறாங்க. 6 பேருமே டிவிகே தான் ஓட்டு போடுவோமே. என்ன பண்ண சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றீங்க இவ்வளவு பேசுறீங்க. சொல்லுப்பா. உங்க கட்சியில இருந்து யாருக்கு எதுக்கு நீங்களே எதுக்கு காசு நீங்க ஹெல்ப் பண்ணதா வந்துக்கிறீங்க? அவன் என்னத்துக்கு வந்தான் விஜய்? ஏதோ சரி நம்ம இதுக்காக தான் வந்து நம்ம பேர் சொல்லிட்டானே இவ்வளோ விஜய் படம் வந்துச்சு. ஏன் இவங்க பயந்து தானே இந்த படத்தை விட்டாங்க. எத்தனை பேர் காசு கட்டினாங்க. நானே தான் காசு காட்டினேன். எங்க அண்ணன் நான் தான் படம் பார்க்கலான்னு போனோம். பார்த்தாரா இந்த நாள் சொல்றாங்க. சரி உங்க தலைவர் மக்களுக்கு எதுவுமே பண்ணல. ஜனநாயக படம் வந்து யாரால ரிலீஸ் ஆகல? உங்களால தான். நீங்க தான் நினைச்சீங்களே அரசியல் படம் நினைச்சு நீங்க தான் பண்ணீங்களே. எங்களா இப்படி ஓபனா சொல்லுப்பா. நான் ஓபனா சொல்றேன். டிவிக்கே நீங்க சொல்றீங்க. நாங்க டிவிக்கே கட்சி வந்தோம். இப்ப எல்லா பத்திரமே எல்லா இதுலயும் போய் கேளுங்க. ஓம் சக்தி பராசக்தி டீம் ஒரு தீய சக்தின்னு சொல்றானுங்க. எதுக்கு? அவனுக்கு விஜய் நினைச்சனால தான் சொல்றானுங்க.
நாங்கள் சும்மாலாம் பேசுகிறேன் விஜய்க்காக எங்கள் ஓட்டு பொண்ணெல்லாம் சொல்கிறேன். நான் ஒரு ரசிகன், சின்ன வயசுலேருந்து ரசிகன். நான் எங்கள் அண்ணனும் தான் ரசிகன். அநியாயமாலாம் போய் சொல்லக்கூடாது. சரி, இத்தனை வருஷம் நான் டிவி தான் பார்த்துன்னு ஃபோனில் இன்ஸ்டாவில் கூட தான் பார்த்தேன். நேற்று கூட தான் எத்தனை பேரை ஓட்டு போடுறாங்க. அப்போ இவ்வளோ பேசுகிறாங்க, அப்போ எதுக்கு விஜய் போடுறாங்க? எல்லாம் நான் பயன்படுத்தணும் தான் நான் பண்ணோம். என்னைக்கோ வரோம் அன்னைக்கு இப்போ கூட சொன்னார், இன்னைக்கு முளைச்ச காலான்றீங்க. இன்னைக்கு முளைச்ச காலம் தானே இப்போ இவ்வளோ பெருசாக வளரும். நினச்சி பாருங்கண்ணா. என்ன பிரதர், சின்ன பையன் வந்து இவ்வளவு கேள்வி கேட்கறான். சின்ன பையன் போது நான் ஆதரிக்கணும் ப்ரோ. நான் இதான் சொல்றேன், எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் ஆதரிப்போம். சமத்துவம், கொள்கை, கோட்பாடு இருக்கட்டும். எந்த கட்சி நாங்க எங்க மாத்தி பேசுறோம்? எங்க புரட்சியாளர் அம்பேத்கர்லயே வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்ச புத்தக வெளியீட்டுல நாங்க தான் வழிநடத்தணும். யாரு வழிநடத்துனது? யாரு வழிநடத்தினா? யாரு விஜய் வந்து ஆதரிச்சு? யாரு விஜய் வந்து ஆதரிச்சு? பஸ் யாருங்க? விஜய் வந்து இப்ப நான் பேசுனால தான் இப்ப இவர் மாத்துறாரு. கேமரா ஆன்ல நான் ஒன்னும் போயிலாம் சொல்ல. எத்தனை பேரும் கேட்டு பாருங்க. இவர்னா நான் கழி ஊத்துனேன் விஜய். நான் கம்மன் தான் விஜய் ரசிகன், நம்ம கம்மன் இருக்கணும் தான் சொன்னேன். ஒரு ஆள் வந்தா எத்தனை பேர் வருவாங்க? விஜய் சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளோ பேசுறாரு இவர், எதுக்கு மாத்தி பேசுறாரு? உண்மையை சொல்லுங்க. கேமரா கூட பாருங்க, இவ்வளோ பேசுறாரு இவரு. நானே தான் கேட்டிருந்தேன். இவர் வந்தா சொன்னாரு இன்னைக்கு முளைச்ச காலன்னு, இவ்வளோ பெருசாகுது, இவ்வளோலாம் சொல்லியிருந்தீங்க. கேட்டிருந்தேன், நான் பின்னாடி நின்றுருந்தேன். பாவனா விஜய்லாம் ரொம்பலாம் சோதிக்கூடாதுண்ணா. பாவனா அவனும் எங்கேயோ இருந்து படத்துலேருந்து வந்தானா, நம்மளுக்காக வந்தானா. இந்த மாதிரிலாம் போயெல்லாம் சொல்லக்கூடாதுண்ணா, அநியாயமா. இப்போ என்ன சொன்னாரு, இந்த கட்சிக்கார் தான், இவர் தான், அவர் தான், இவர் தான் கத்தி நரிப்பையும் பேசல. பேசுங்க. புரட்சி டிவிக்கு தலைவர் நிறுவனர் விஜய் வந்து 2 பேர் தான் போட்டி. ஒன்னு டிவிக்கு, ஒன்னு டிஎம்கே. ஆமா, 2 பேருக்கு தான் போட்டி. இந்த 2 பேர் தான் போட்டி. விடுதலை சிறுத்தைக்கு விஜய்க்கு போட்டியா? விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் டிவிக்கும் போட்டியா? விடுதலை சிறுத்தை கட்சிலாம் ஒரு ஆளே இல்லைங்க. அவங்க முன்னாடி எப்படி ஆள சொல்லுவீங்க? எப்படி ஆள சொல்லுவீங்க? தனித்து போட்டிடுறாருங்க. எப்படி 6 தொகுதி 8 தொகுதியா? எப்படி 6 தொகுதி 8 தொகுதி? 6 தொகுதி 8 தொகுதினா உங்களுக்கு மட்டமா போயிச்சா? ஆமாங்க, 6 தொகுதி மட்டமா உங்களுக்கு மட்டமா போயிச்சா? எந்த கொள்கையை லீட் பண்ணல நீங்க? 6 தொகுதி மட்டமா போய் எந்த கொள்கை நீங்க சொல்றீங்க? எந்த கொள்கையாக நீ சொல்றீங்க? எந்த கொள்கை நிதியாக நீ சொல்றீங்க? எந்த கொள்கை நிதியாக நீங்க சொல்றீங்க? சுயேட்சையா நீ நில்லு. சிதம்பரம் தொகுதி தான் தொல் திருமாவளவன் நிப்பாரு. என்ன அதே தொகுதியில என் தளபதியை நான் நிக்க வைக்கிறேன். அதே தொகுதியில நீ சுயேட்சையா நில்லு. கூட்டணி போடாத. கூட்டணி போடாம நீ நின்று நின்று வென்றுவா. அதுக்கப்புறம் நான் சொல்றத ஒட்டுக்கிறேன். அதே தொல் திருமாவளவரை நாங்க அம்பேத்கர் இதோட நாங்க கூட்டிருக்கோம். எப்ப தொல் திருமாவளவன் வரன்னு சொன்னவர் வரல, அப்ப யாரு அமுக்குறா? சரி அப்படி இருக்கட்டும் அப்படின்ட்டு சொன்னார் தளபதி. ஏங்க அவரு இப்படிலேருந்து இப்படி வந்தவர். ஃபர்ஸ்ட் வெற்றி படத்துலேருந்து வந்தவர். ஏங்க லேடிஸ் சப்போர்ட் அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு சொன்னீங்க. அம்பேத்கர் போட்டோ வச்சாரு, இவரு போட்டோ வச்சாரு, அவரு போட்டோ, அதெல்லாம் பேருக்குலாம் வைக்கல. நம்மளோட சப்போர்ட்டுக்காக தான் வச்சாரு. இவங்க இதுக்குன்னு மாத்திலாம் பேசுறாரு. எந்த யாரை வேணா கேளுங்க, டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இவ்வளோ பேசுனாரு டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணாம. இப்போ ஏன் அவர் பேசல? நீங்களே சொல்லுங்க. இவ்வளோ பேசுனாரு, எத்தனை பேர் சப்போர்ட் நிற்கிறாங்க. ஏன் இவ்வளோ பேசுனாரு? யாரை வேணா கேளுங்க, கேமராவில் பாருங்க. எல்லாம் இருந்தா ஓகே, நான் கம்முன்னு தான் நின்றுந்தேன். இப்போ மட்டும் ஏன் கேட்கல? எனக்கு மட்டும் இப்போ 18 வயசு இருந்தால் கன்ஃபார்மாக விஜய் தான் நான் ஓட்டு போடுவேன். இவங்க சொல்றாங்க இந்த மாதிரிலாம் பண்ணோம், விஜய் நிக்கூட சொன்னா அவன் எதுக்குண்ணா? அவன் வேணான்னா சொல்லிட்டு போங்கண்ணா. அவன் காசுலாம் வேஸ்ட் பண்ணாதீங்கண்ணா. பாவனா அவரா எத்தனோ பத்துல நச்சுக்கிறாரு. ஏன் இப்ப வந்துக்கிறாரு? சரி, நம்மளுக்கும் ஒரு சப்போர்ட் வரணும் தான் வந்துக்கிறாரு. அநியாயமெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, என்ன கொள்ளையடிக்க தான் வந்துக்கிறாரு நீ சொல்றாங்க. நாங்க ஒன்றும் ஃப்ரீ பஸ் விடுங்க, பெண்களுக்குன்னு விடுங்கன்னு சொல்லவே இல்லை. பெண்களுக்கு விடலன்னு சொல்ல. இத்தனை பாலியல் வன்புணர்ச்சி யாருக்கு சப்போர்ட் பண்ணா? யார் சப்போர்ட் பண்ணா? அங்க கேளுங்க. எத்தனை பேர் வந்து பெண் கேளுங்க. தலைவர் வந்து டிஎம்கே தானே நான் சொல்றேன். எங்க அப்பா டிஎம்கே தான். நான் சொல்றேன் இருங்க. நாங்க ஒன்றும் ஃப்ரீ பஸ் விடணும்னு கேட்கல. அன்னைக்கு தான் ஃப்ரீ பஸ்ல போனேன் எங்க அக்கா கூட. கேட்கறான் ஒரு
கண்டக்டரே கேட்குறான் ஃப்ரீ பஸ்ஸில் வரத்துக்கலன்னா மயிருக்கு அசிங்கமாக கேட்குறான். அப்போ நாங்களாம் ஃப்ரீ பஸ் விட சொன்னோம். காசு இல்லாமலே அவர் சொல்கிறோம். காசு இருந்து தானே சொல்கிறோம். நாங்கள் ஒன்றும் போய் கெஞ்சலை. ஃப்ரீ பஸ் விடுங்க இரு பஸ் விடுங்கன்ட்டுலாம். எங்களுக்கோ கையில் காசு இருக்குண்ணா. பால்னூர் இத்தனை பால்னூர் நம்ம வந்துச்சு. யாருன்னா ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணாங்களா? அவன் என்ன சொல்கிறான்னா பேட்டியில் தான் சொல்கிறாரு. இந்நியாயமெல்லாம் போய் சொல்லக்கூடாதுண்ணா. சரி நீங்கள் சொல்கிறீங்க டிஎம்கே கட்சிக்கார் தான் எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் அப்பா டிஎம்கே தான் ஃபுல்லாக. ஆனால் நாங்கள் அப்பாவுக்குலாம் சப்போர்ட் பண்ணல. எனக்கு இது இருக்குது நான் அதான் சொல்கிறேன். இவ்வளோ பேசுனாரு. நான் பேசும்போது மட்டும் ஏன் போனார் கேளுங்க. இதான் ரூல்ஸ். சரி நான் ஒத்தாலாம் வந்தால் எனக்கு இது வரும்னு சொல்லிதான் நான் பயந்து நின்றுந்தேன். இப்போ எங்கள் கட்சிக்கார் ஒருத்தன் வந்துக்கிறாரு. இப்போ பேச சொல்கிறேன். எல்லாம் பேச சொல்லுங்க. எவ்வளோண்ணா கம்முன்னு இருக்கணும் கேளுண்ணா. எவ்வளோண்ணா கம்முன்னு இருக்கணும்? சும்மா சொல்லணும். ஒரு வாட்டி கேட்கலாம் அசிங்கமா. எவ்வளோ நான் கேட்கணும்? நாங்களும் விஜய் ரசிகன் தானே. எத்தனை பேர் வேணா நிற்க சொல்லு. விஜய் ரசிகன் வந்து நிற்க பின்னாடி நிற்க சொல்லு. எத்தனை பேர் வருவாங்க? சரி அவங்க ரசிகன் எல்லாருமே வர சொல்லு. 1-2 பேர் தான் வருவாங்க. அநியாயமெல்லாம் போய் சொல்லக்கூடாதுண்ணா. அவரு சப்போர்ட் பண்ணா சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. இவ்வளோ இப்போ எங்க கேமரா திருப்புங்க திருப்புங்க. இவ்வளோ பேசினாரு அசிங்கமா வாயில தான் வந்து. இவ்வளோ பேசினாரு. ஒயிட் கலர் சட்டை பண்ணிக்கிறாரு. அவரு வந்து அவரு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இப்போ மட்டும் என்ன பண்ணாரு? இப்போ இவ்வளோ நல்லா பேசினாரு. ஏன் போனாரு? நான் ஒருத்தவங்க ஏறி வந்தா ஒருத்தவங்க பதுங்குவாங்கண்ணா. இதான ரூல்ஸு. சட்டம் பேசுவோம் தான் செய்யும். நாங்கள் எதுவுமே நீங்கள் கொடுங்கன்னு கேட்கல. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த பொண்ணுங்களுக்கு காசு தாங்க 2000 கொடுங்க 5000 கொடுங்க நாங்கள் கேட்கல. அவர் தான் போடுறாரு. நாங்கள் 2000 தான் போடுவாங்கன்னு நினச்சோம். எதுக்கு 5000 போடுறாரு? எலெக்ஷனில் எங்களுக்கு ஓட்டு போனோம். அதான் இப்போ ஃபோனில் பாருங்க, இன்ஸ்டாவில் பாருங்க. நீ விஜய் சொன்னார் பேர் இந்த அரசியலில் எல்லா கொடுத்தாலும் வாங்கி வைங்க, ஓட்டு எங்களுக்கு போடுங்கன்னு கேட்டுக்கோங்க. நான் இப்போ பேசுனால வந்து பேச சொல்லணும். பேச சொல்லணும். எடுத்தாங்க விசில் நாங்க விசில் அடிப்போம். வெற்றி காட்டுவோம் பாருங்க.